Hey guys, welcome back. So இன்னைக்கு June 24 Motorola One Fusion Plus உடைய first sale வந்து ஸ்டார்ட் ஆக போகுது 12 o'clock வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். And இந்த Motorola One Fusion Plus பத்தி ஆல்ரெடி full detailed specification வீடியோ நம்ம போட்டுருக்கோம். Plus இந்த Motorola One Fusion Plus versus Poco X2 இது ரெண்டுத்தையும் நம்ம சைட் பை சைட் கம்பேர் பண்ணி வந்து வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. மேலே ஐ பட்டன்லையும் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த Motorola One Fusion Plus உடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து சொல்லிக்கலாம். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க 5 ரீசன் நம்ம ஏன் இந்த மொபைலை வாங்கலாம், பிளஸ் 5 ரீசன் நம்ம இந்த மொபைலை ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். மொபைல் யாராவது வாங்குற மாதிரி ஐடியா வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பார்த்துட்டு அப்புறமா டிசைட் பண்ணிட்டு வாங்குங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் சேர்த்து நீங்க பிரஸ் பண்ணி விட்டாதான் நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த Motorola One Fusion Plus உடைய கீ ஸ்பெசிஃபிகேஷன் குயிக்கா வந்து பார்த்துடலாம். டிஸ்பிளே 6.5 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் தராங்க. அண்ட் LCD டிஸ்பிளே தான், 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா Snapdragon 730G ஆக்டோகோர் ப்ராசஸர், ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட் 2.2 GHz வரைக்கும் போகும். அண்ட் இது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். கேமரா பக்கம் வந்தீங்கன்னா பேக் சைடுல குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 64+8+5+2. ஃப்ரண்ட் கேமரா வரப்ப 16 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க பாப் அப் டைப்ல. பேட்டரி கெபாசிட்டி வரப்ப 5000 mAh. அண்ட் இதுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இதோட பேஸ் வேரியன்ட் 6GB and 128GB 16999 வந்து செல் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ்ல வந்து பார்த்தலாம். ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம ஏன் இந்த மொபைலை வாங்கலாம் அப்படின்றத பத்தி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த மொபைலோட பில்டு. ஸோ பிளாஸ்டிக் பில்டா இருந்தாலுமே நல்லா ஒரு சாலிட் பில்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல மற்ற மொபைல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸ் பாடி வந்து கொடுத்துருப்பாங்க, நல்லா ஒரு ப்ரீமியம் லுக்ல இருக்கும். ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் அன்சேஃபா இருக்கும். பிகாஸ் நான் வந்து பர்சனலாக என்னுடைய மொபைலை அப்பப்போ வந்து கீழே போடுவேன், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கிளாஸ் பாடியா இருந்துச்சுன்னா பேக் சைடில் கண்டிப்பாக உடைக்கிறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நானே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேருடைய மொபைலை பார்த்துருக்கேன். பேக் சைடில் இருக்க அந்த கிளாஸ் பண்ணலாம் அப்படியே உடஞ்சிருக்கும், பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால கிளாஸ் பாடி நல்லா இருந்தாலும் பட் ஒரு வகையில் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஸோ அதனால இதில் பிளாஸ்டிக் பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் நல்லாவே இருக்கு, நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் பில் தான். ப்ளஸ் இந்த மொபைல் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் போது, பிகாஸ் பாப் அப் டைப் கேமராலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ப்ளஸ் இது கூட கிளாஸ் பாடியை ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா வெயிட் வந்து எக்கச்சக்கமாக போயிருக்கும். ஸோ அதனால அதை கம்மி பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த மொபைல் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் தான் ரன் ஆகுது. ஸோ பியூர் ஆண்ட்ராய்டு தான். உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே டேரக்டாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால அப்டேட் எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக இருக்கும், ப்ளஸ் ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு தரும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த மொபைலில் 5000 mAh வரைக்கும் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூஜ் பேட்டரி தான், நல்லா பேக்கப் தரும். ஹெவி யூசேஜ், அதாவது ஹெவி கேம் ஆனாலும் சரி, ஹெவி சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, யூடியூப்ல அதிகமாக நீங்கள் வீடியோஸ் கண்டினியூவாக பார்த்தாலும் சரி, ஸோ இப்படி நீங்கள் ஹெவி யூசேஜ் பண்ணாலுமே உங்களுக்கு பேட்டரி பேக்கப் தாராளமாக 1 day வரைக்கும் தாங்குற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh. நெக்ஸ்ட் இந்த மொபைலில் நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே தான், நாட்ச்லெஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். ஸோ நீங்கள் டிஸ்பிளே பார்க்குறப்ப எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதாவது வாட்டர் ட்ராப் நாச்சோ இல்லை பஞ்சுவல் டிஸ்பிளே அந்த ஹோலோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நல்லா க்ளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வீடியோஸ் பார்க்கறதாகட்டும் இல்லை கேமிங் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமராஸ் ஒரு டீசென்டான ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல மற்ற மொபைல்ஸ்ல எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குமோ சேம் அதே மாதிரி தான். பேக் சைடுல குவாட் கேமரா செட்டப்ல 64 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் சாம்சங்கோட ஐசோசெல் பிரைட் GW1 சென்சார் தான். இந்த சென்சார் ஆல்ரெடி நமக்கு பழக்கப்பட்ட ஒரு சென்சார் தான். நிறைய மொபைல் மாடல்ஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. realme 6 Proல, Poco X2ல சேம் எல்லாத்துலயும் இந்த சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக் கேமரால உங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா வரப்ப 16 மெகா பிக்சல்ல பாப் அப் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயத்தில், அதாவது செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி இஷ்யூவில் கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் இந்த பாப் அப் டைப்ன்றதுனால. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் தான் கேமரா வந்து வெளியே வரும், மற்றபடி உள்ளதான் இருக்கும் சேஃபாக. ஸோ அதனால உங்களுக்கு தெரியாமல் செல்ஃபி கேமராவை யாராலையும் ஹேக் பண்ணியோ இல்லை ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியாது. இதே பட்ஜெட்டில் மற்ற மொபைல்ஸ்லாம் வந்து பஞ்சுவல் டைப்பில் இருப்பாங்க. 32 மெகா பிக்சல் 20 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 16 மெகா பிக்சல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு டீசென்டான ஒரு செல்ஃபி கேமரா, பேக் சைட்லையும் ஒரு டீசென்டான கேமரா செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அனதர் ஒன், இந்த மொபைலில் 1TB வரைக்கும் எக்ஸ்பெண்டபிள் மெமரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெமரி வந்து பார்த்தாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறப்ப அடிஷனலாக மெமரியை வந்து 1TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போக முடியும். இந்த மொபைலோடைய ப்ரோஸ்லாம் வந்து பார்த்துரும். இப்போ இந்த மொபைலோடைய கான்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். 5 ரீசன் நம்ம ஏன் இந்த மொபைலை வாங்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மொபைல் கொஞ்சம் பல்காகவும் ஹெவியாகவும் இருக்க போகுது. ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மொபைலில் பாப் அப் டைப்ன்றதுனால கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகவே இருக்கும், ப்ளஸ் வெயிட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மொபைல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், பாப் அப் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபிக்கு
பாப்அப் டைம்ல கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையில் அட்வான்டேஜா இருந்தாலும், அதாவது செக்யூரிட்டி அண்ட் பிரைவசியில கொஞ்சம் அட்வான்டேஜா இருந்தாலும், இன்னொரு விஷயத்துல டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கு. ஸோ லாங் டேர்ம் யூசேஜுக்கு இந்த பாப்அப் டைப் கேமரா எப்படி இருக்குன்றது தெரியல. இந்த பாப்அப் மெக்கானிசம்ல உள்ள வந்து மோட்டர்லாம் வந்து ரன் ஆகும். ஸோ அந்த ரன் ஆகிறப்ப தான் அந்த கேமரா கீழேயும் மேலேயும் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதனால இந்த மொபைலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும். அதாவது மற்ற நார்மல் மொபைல்ஸ், அதாவது பஞ்சோல்ல இல்லை வாட்டர் டாப் நாச் இல்லை ஃப்ரண்ட் சைட் கேமராலாம் நீங்கள் வந்து ரொம்ப ரஃபாக கூட ஹேண்டில் பண்ணலாம். ஸோ பெட்டில் தூக்கி போடலாம், சோஃபாவில் தூக்கி போடலாம். ஸோ இந்த பயமும் இருக்காது. பட் இதில் வந்து பாப்அப் டைப்ன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும். ரொம்ப ரஃபாக வந்து யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அந்த பாப்அப் செல்ஃபி கேமரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப எப்படியே தவறி கீழே போட்டோம்னா அந்த இடத்துல ஏதாவது அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய செலவு வைக்கும். பர்சனலாக என்னுடைய ஃப்ரெண்டு வந்து K20 Pro வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுலேயும் வந்து பாப்அப் டைப் கேமரா தான். அவன் ஒரு 3 வாட்டியே மொபைல் வந்து கீழே போட்டிருக்கான். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ வரைக்கும். வாங்கி 1 இயராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். வாங்கினப்ப அந்த பாப்அப் கேமரா வெளியே வர ஸ்பீடு வந்து எப்படி இருந்ததோ இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான். ஸோ ஒரு சில டைம் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுறப்ப பாப்அப் வந்து வெளியே வரும். அண்ட் அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறப்ப மறுபடியும் உள்ளே போயிடுது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதுவும் ரேராக தான் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான். என்னதான் பாப்அப் டைப் கேமரா டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த மொபைலில் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க சொல்லியிருந்தேன். ஸோ அது ப்ரோஸில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். சேம் அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் அடாப்டர் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 18 வாட் கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் இதே பட்ஜெட்டில் உங்களுக்கு realme 6 Pro ஆகட்டும், Poco X2 ஆகட்டும் 30 வாட் அடாப்டர் அண்ட் 27 வாட் அடாப்டர் வரைக்கும் உங்களுக்கு தராங்க. அதில் வந்து 4500 mAh தான். பட் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் உங்களுக்கு கொடுத்துறாங்க. பட் இதில் வந்து பேட்டரி பேக்கப் 5000 mAh கொடுத்துருந்தாலும் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் அடாப்டர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த 5000 mAh ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து டைம் எடுத்துக்கும். இதை வந்து ஒரு கான் வந்து எடுத்துக்கலாம். தென் டிஸ்பிளே. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மற்ற மொபைல்ஸில், அதாவது Poco X2 ஆகட்டும், realme 6 Pro ஆகட்டும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இல்லை 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் Motorola One Fusion Plusல 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூசரோட நீட்ஸை பொறுத்து தான். ஒரு சில பேர் 60 Hz போதுன்னு சொல்லுவாங்க, பிகாஸ் பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் எனக்கு 120 Hz இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது யூசரை பொறுத்து தான். ஜஸ்ட் இது ஒரு பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்றேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் நீங்க வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா 60 Hz பேனல் வந்து சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல 120 Hz கொண்ட டிஸ்பிளே வந்து சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ லாஸ்டா முக்கியமான பாயிண்ட், இந்த Motorola One Fusion Plus மொபைலோட சர்வேல்யூ. இந்த மொபைலோட சர்வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸா இருக்கு 0.52 வாட் பர் கிலோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பாடிக்கு பார்த்தீங்கன்னா 1.43 வாட் பர் கிலோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1.43 கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இந்தியாவில் சர்வேல்யூ லிமிட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1.6 தான். ஸோ அவ்வளோதான் லிமிட். பட் இந்த மொபைலில் 1.4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ரெட்மியில் தான் வந்து சர்வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் ரெட்மி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய மொபைலோடைய சர்வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட்ஸார் 1.18 வாட் பர் கிலோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பாடி சர்வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.33 வாட் பர் கிலோகிராம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது Motorola One Fusion Plus கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஏன் Motorola இவ்வளோ சர்வேல்யூ கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. நெட்வொர்க் எங்கே போனாலும் கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா அப்படின்றதும் தெரியல. வழக்கமாக Motorola கம்மியாக தான் சர்வேல்யூ இருக்கும். பட் இந்த மொபைலில் கொஞ்சம் ஹெவியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மொபைல் நம்ம ஏன் வாங்கலாம், ஏன் வாங்கக்கூடாதுன்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்கள் இந்த மொபைலை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ்லாம் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மொபைலில் எந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கோ அதே ஈக்குவலாக அட்வான்டேஜும் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மொபைல் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இந்த ரெட்மி, ரியல்மிலாம் வந்து பிடிக்காதவங்க இந்த Motorola One Fusion Plus தாராளமாக வாங்கலாம். அண்ட் இதுக்கு ஒரு நல்ல ஒரு காம்படிட்டராக Poco X2 இருக்குது. ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், இந்த Motorola One Fusion Plus and Poco X2 உடைய ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிசன் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க அதையும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இந்த Motorola One Fusion Plus வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.